ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா இந்தியன் செக்லீடர் சீசன் 1 எபிசோட் 9 பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணிட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி புரியும். அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாரும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு பாருங்க. போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா இந்த கோஸ்ட் கிங் செக்ல 3 எல்டர்ஸ் வந்துருப்பானுங்க. அவனால் பார்த்தீங்கன்னா ஹீரோ பெட்டை வச்சு காலி பண்ணிடுவான். நம்மளோட செக்ட்டுக்கு ஒரு எல்டரியுமே ஹீரோ அப்பாயிண்ட் பண்ணியிருப்பான். அவரோட உடம்புல பிரச்சனை இருக்கும், அவர் இன்னும் கொஞ்சம் நாளாக சாக போறாரு அப்படின்னு. ஹீரோ அவரை தொட்டவனே அவருக்கு அதுவும் சரியாயிரும். அவரு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நான் அந்த செக்ட்டுக்கு தான் என்னோட வாழ்க்கையை நான் அர்ப்பணிப்பா சொல்லுவார். அதோட போன எபிசோட் முடிஞ்சிச்சு. எபிசோட் ஸ்டார்டிங்ல அந்த எல்டர் சீக்ரெட் ரூம் ஓப்பன் ஆயிருக்கு, நம்ம அதுக்குள்ள போகணும், அங்கே போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம கையில் ஒரு குட்டி ஆமையை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ ஒரு கேட்குறாரு, இன்னும் கையில் ஒரு குட்டி ஒன்று ஆமையை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மாஸ்டர் அப்படின்னு. ஹீரோ என்ன சொல்றா, இந்த ஆமை என்னன்னு கொஞ்சம் ஒத்து பார்த்து இதை பற்றி கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட காட்டுறேன். அவரு பார்த்தீங்கன்னா ஒத்து பார்க்குறாரு. அது மேலே இருக்கிற ஓட பார்த்தோன்னே அவருக்கு பயங்கர சக்கு. ஏன்னா அது ஒரு லெஜண்டரி ஆமை. ஆமா இது அவ்வளோ குட்டியா இருக்கு, இந்த மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லி ஹீரோட்ட கேட்குறாரு. உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஸ்மால் வேர்ல்டுகளை கூட்டிட்டு போறான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஆமை ரொம்ப பெருசா இருக்கு. அதை பார்த்து அவர் ஷாக் ஆயிராரு. இந்த ஆமை ஒரு பயங்கரமான ட்ரெஷரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்குறா. அப்போ அவர் சொல்றாரு, இது ஒரு பயங்கரமான ட்ரெஷர் மாஸ்டர், வேற லெவல் ட்ரெஷர் அப்படின்னு. இதுக்கு முன்னால என்கிட்ட ரொம்ப சீரியஸாக எதுவும் சொல்லிட்டு இருந்தீங்களே, அது சரியா காதல வரல, அது என்னன்னு திருப்பி சொல்றீங்களான்னு ஹீரோ கேட்போனா அவர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அப்பெல்லாம் எதுவும் சொல்லல அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. அப்படியே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜாலியாக போய்கிட்டு இருக்கான். ஹீரோ போயிட்டு அந்த கோழிலாம் இருக்குல்ல அதை போயிட்டு சாப்பிடலாம், அதை பிடிக்கலாம் சொல்லிட்டு தான் போறான். அந்த இடத்துல போய் பார்த்தா உடனே காணக்குள்ள எம்டியா இருக்குது. இந்த இடத்துல ரொம்ப அதிகமாக ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருக்கிறதால அந்த கோழி எல்லாமே பயங்கர பெருசாகிடுச்சின்னு சிஸ்டம் சொல்லுமோ. அந்த இடத்துல அதே மாதிரி பயங்கர பெருசாக இருக்குது அந்த கோழி. நம்ம ஹீரோ இவ்வளோ பெரிய கோழியா, இது வேற லெவலில் டேஸ்ட்டாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் அடிச்சு காலி பண்ணலான்னு போவோம் பாருங்க. அவ்வளோதான், சோழி முடிஞ்சு. அங்கே இருந்தால் எல்லா கோழியும் ஒன்றா சேர்ந்து ஹீரோ போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிருது. ஹீரோ ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்பான் அந்த சிஸ்டத்துக்கிட்ட. அந்த சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா, அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மீட்டிங்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களாம் வரமாட்டாங்க அப்படி சொல்லுது. சரி நீயாச்சும் ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்பானா, நான் இப்போ கொடுக்குற மிஷன் அக்செப்ட் பண்ணினா தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படி சொல்லுது. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நீ ஆபத்தில் இருக்கும்போது என்னை ஏமாற்றி அந்த மிஷனை கொடுத்துட்டேன், இருந்தாலும் நான் அந்த மிஷனை முடிக்க மாட்டேன் அப்படி சொல்லுவேன்னா, அப்போனா திரும்ப எடுத்துகிட்டு போய் உங்களை நான் அந்த கோழிக்கிட்டே விட்டுருவேன் சொல்லுது. நீ உனக்கு கவலைப்படாத, அந்த மிஷன் நான் முடிச்சிடறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த மீட்டிங்கில் ஹீரோ தான் போய் பேசுவான். ஹீரோ மூஞ்சி அடிபட்டிருக்க, அதெல்லாம் தெரியக்கூடாதுன்றதுக்காக ஹீரோ அந்த இடத்துல புகையை போட்டு விட்டு பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோட மூஞ்சி மட்டும் அவங்க யாருக்குமே தெரியாது. அவங்க எல்லாரும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, அந்த இடத்துக்குள்ள போயிட்டு நம்ம நிறைய ட்ரெஸ்ஸஸ் அது இதுன்னு எடுத்துட்டு ஒன்று அப்பெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறா, ஃபஸ்ட்டு உங்களோட இன்னர் டீமெல்லாம் நீங்கள் தோக்கடிச்சிட்டிங்களா, நீங்கள் ஒன்றும் பவர்ஃபுல்லாகவே மாறல, உங்களை எப்படி நான் அதுக்குள்ளே அனுப்புறது, யார் யாரெல்லாம் பவர்ஃபுல்லாக மாறுறீங்களோ அவங்கள மட்டும் தான் அனுப்பும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் ஹீரோ ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருட்களே அவங்ககிட்ட கொடுக்குறான். அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பச்சை ட்ரெஸ் போட்ட பொருட்களை நீங்கள் எனக்கு ஒரு சில அட்வைஸ் கொடுங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறா. அப்போ தெரியாதனமா ஹீரோட கட்சி பார்த்தீங்கன்னா அவன் கையில இருந்து அவகிட்ட போயிடுது. ஹீரோ தான் அதை கொடுத்துட்டான் அப்படின்னு நினச்சிக்கிறாவ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கட்சி வச்சுக்கிட்டு, ஐயோ மாஸ்டர் எனக்கு கட்சி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோடைய ரத்தம் அந்த கட்சியில் இருக்கிறத கண்டுபிடிச்சிடறாங்க. உடனே இவங்களுக்குலாம் ஷாக்காக போயிடுது. மாஸ்டருக்கு ஏதாவது அடிபட்டுருச்சா, என்ன ஆச்சு மாஸ்டருக்கு, வாங்க நம்மளாம் போயிட்டு சீக்கிரமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களா. அப்போ இந்த எல்டர் சொல்றாரு, மாஸ்டர் அடிப்பட்டதே நம்ம கிட்ட மறைச்சிருக்காருன்னா அது காரணம் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆயிடக்கூடாது, நம்ம ப்ராக்டிஸ் பண்றதுல தான் நம்ம கவனத்தை செலுத்தணும் அப்படின்றதால தான் அவர் அதை மறைச்சிட்டாரு அப்படி சொல்லுவாரா. உடனே இவங்க எல்லாருக்கும் அப்படியே ஃபயர் ஆயிடுது. மாஸ்டர் நம்மளுக்காக என்னென்னலாம் பண்றாரு, நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணோம், நாங்கள் பாருங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ண போயிடறாங்க. அந்த பச்சை ட்ரெஸ் பொண்ணு ஹீரோட கட்சி கையில் வச்சுக்கிட்டு அந்த ட்ரைனிங் போயிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கா, இந்த காயெல்லாம் மூஞ்சிலேருந்து எப்படா போ அப்படின்னு. அப்போ சிஸ்டம் சொல்லுது, உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன டீமெல்லாம் தோக்கடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் இவனை எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய கோழியை பிடிச்சி அந்த இடத்துல சமைச்சிக்கிட்டு இருக்கானுங்க. அப்படியே சுற்றி உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் நம்ம மாஸ்டருக்கு அதில் மீட் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அதை பார்த்தீங்கன்னா எடுத்து அந்த எழுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த எல்டர் சாப்பிடும்போது அவர் வாயில பார்த்தீங்கன்னா எது சிக்குது, அது பார்த்தீங்கன்னா அப்படியே ஜொலிக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்றுலாம் பார்த்தீங்கன்னா டிராகனாக எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அது இன்னும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பயங்கரமாக பவரில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க எல்லாருமே என்ன டீம் தோக்கடிச்சிட்டாங்களா, அதை ஹீரோட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ அந்த எல்டரும் எனக்கு ஒரு ட்ரெஷர் கிடச்சிருக்குன்னு ஹீரோட்ட கொடுக்குறாரு. அப்போ அந்த சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா, இது டியானியான் பேர், இதை நீங்கள் சாப்பிட்டீங்க பயங்கரமாக அன்சமாக மாறுறீங்க அப்படி சொல்லுது. இதில் ஏன்டா சிக்கன் வாசனை அடிக்குது ஹீரோ யோசிக்கிறான். அப்போ தான் ஹீரோக்கு தெரியுது அந்த எல்டரோட வாயிலேருந்து அதை எடுத்தார் அப்படின்னு. அப்படியே இவங்க எல்லாரும் அந்த பறக்கிற போட்டில் போய்கிட்டு இருப்பாங்களா. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஆமை கூட பேசிக்கிட்டு வரான். அந்த ஆமை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பயப்படுது. எதுக்காம பயப்படுற, பயங்கர தைரியமா அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் அந்த இடத்துல பறந்து விழுவான். என்னடான்னு பார்த்தா அவன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கானாமா. ஃபோர்த் ஸ்டூடெண்ட் கூட தான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்பான். அப்போ ஹீரோ அந்த பிரின்ஸை பார்த்து என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கான், இவன் எப்பயுமே என்ன மாதிரியே நடந்துக்கிற அப்படி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பிரின்ஸும் அந்த இடத்துல பயங்கரமாக பேசிக்கிட்டு இருப்பானா. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படி இந்த பக்கம் திரும்பிடுறான். என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துக்கு அந்த ஜெனரல் வந்திருக்காரு, அது அந்த பறக்கிற போட்டில். அப்போ பிரின்ஸ் கேட்குறான், நீங்கள் எப்படி என்ன கண்டுபிடிச்சிங்க வந்தீங்கன்னு. எல்லாமே ஒரு கணிப்பு தான் பிரின்ஸ் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாரா. அதுக்கப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா, பிரின்ஸ் நீங்கள் திரும்ப நம்ம இடத்துக்கு வந்துடுங்க அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்காரு. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா இல்லை நான் திரும்பலாம் வர முடியாது, நான் இப்போ இம்மோர்டல் செக்டோடைய ஸ்டூடெண்ட், நீங்கள் திரும்ப அங்கேருந்து போயிருங்க அப்பலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ கீழே இருக்கிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மேலே அந்த பறக்கிற போட்டை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த
இடத்துல நம்பர் 1 செக்டா வந்து காட்டுறாங்க. அவனுக்கு பார்த்தீங்கன்னா டியாண்டோ செக்டாமா. அப்படியே அவங்க எல்லாரும் நம்ம இமோட்டல் செக்டியுமே வந்து பார்க்குறாங்க. இவங்களும் பெரிய பறக்கிற பொருளை தான் வந்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அந்த செக்ட் கேள்விப்பட்டதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கீழே இருக்கிற எல்லாருமே மேலே அந்த போட்டையை வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா. அந்த பச்சை ட்ரெஸ் பொண்ணு சொல்கிற எல்லாருமே இங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு. அப்போ அந்த பிரின்ஸ் சொல்கிறான், நான் நேச்சுரலாகவே ரொம்ப அழகாகவும் ரொம்ப சார்மிங்காகவும் இருப்பேன், அதனால தான் என்ன பார்க்குறேங்க அப்படின்னு. அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த டியாண்டோ செக்லேருந்து 2 பேர் வந்து ஒழுங்காக எங்கள் வழியிலேருந்து எட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிக்கே வந்து நட்டிக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோ அவனுக்கு 2 பேருட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பண்பாகவும் ரொம்ப மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருப்பான். அப்படியே டக்குன்னு அடிச்சு அவனை பறக்க விட்டுருவான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அந்த டியாண்டோ செக்டோட எடிக்கிட்ட போய் கதறானுங்க, இந்த மாதிரி அவங்க அடிச்சு பறக்க விட்டாங்க எங்களை அப்படின்னு. இவங்க எந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா அந்த சீக்ரெட் ரூம்குள்ள என்டர் ஆகுனா அந்த காம்படிஷனில் கலந்துக்கணும் அந்த எல்டர் சொல்லியிருப்பார் இல்லையா, அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ நம்ம செக்ட் கூட்டிட்டு இங்கே வந்திருக்கேன். அப்படியே எல்லா செக்டோட எட்டையும் பார்த்தீங்கன்னா உட்கார வச்சு பேசுவாங்களா. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வருவான். ஆனால் ஹீரோக்கு அங்கே சீட்டே இருக்காது. அப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு துணியை தூக்கி கீழே போட்டு, மாஸ்டர் நீங்கள் எங்கே உட்காருங்க அப்படி சொல்கிறா. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்துடுறா. அதை பார்த்து அங்கே இருந்து எல்லாரும் ரொம்ப நல்லவராக இருப்போர் போல கீழே உட்காந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த டியாண்டோ செக்டோட லீடர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறான். அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எல்லா செக்டோட லீடருக்கும் கிஃப்ட் கொடுக்குறான். அது பார்த்தீங்கன்னா ஒரு காலன் மாதிரி இருக்கு. அவங்க எல்லாரும் இது ஒரு பயங்கரமான ட்ரெஷர், ரொம்ப நன்றி அப்படி சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளூயிட் வெளியே இருக்கிறோம், அது பயங்கரமாக ஜொலிக்குது. அதை பார்த்த உடனே இதுதான் பயங்கரமான ட்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலெல்லாம் தூக்கி போட்டுறாங்க. அப்போ அந்த டியாண்டோ செக்டோட லீடர் நம்ம ஹீரோ கிட்ட பேசுகிற மாதிரி வந்து ஹீரோ அட்டாக் பண்ணிடுறான். அந்த அட்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட இருந்தால் அந்த குட்டியாம தடுத்துருது. அந்த டியாண்டோ செக்டோட லீடர்லாம் அப்படியே பறந்து போய் விழுந்தாரான். அவனுக்கு ஒரே அசிங்கமாக போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போயிட்டு அவன்கிட்ட இந்த மாதிரிலாம் அட்டாக் பண்ணாதீங்க, உங்களுக்கே அது கேவலமாக தெரியல அப்படி சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு எலிக்சருமே வந்து கொடுத்துட்டு போகிறேன். அதை பார்த்து எல்லாரும் சாக்குறாங்க, என்னடா இவர் வந்து ரொம்ப நல்லவராக இருக்காரு, அட்டாக் பண்ணனுக்கே எலிக்சர்லாம் கொடுக்குறாருன்னு. ஹீரோ அப்படியே நம்ம ஸ்டூடெண்ட் கிட்டலாம் சொல்கிறான், டே இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க, ரொம்ப ஜாலியாக அந்த காம்படிஷன் என்ஜாய் பண்ணுறேன்னு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாரும் வந்து பயங்கரமாக வந்து சண்டை போட்டு எல்லாரையும் ஜெயிக்கிறோம் அப்படிலாம் சொல்லிட்டு அப்படியே எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டியாண்டோ செக்டோட லீடர் இருக்கான் பார்த்தீங்கன்னா, அவன் என்ன சொல்கிறான்னா, இம்மோட்டல் செக்டர் மட்டும் ஜெயிக்க விட்டுறக்கூடாது அப்படின்னு நான் அவங்க ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். அவனுங்க எல்லாரும் தூக்கத்தில் இருப்பானுங்க போல, எதை சொல்லணும் ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறானுங்க. அதுக்கப்புறம் அப்படியே காம்படிஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டே பார்த்தீங்கன்னா ஃபைட்டு தான். 3 பேருக்குள்ள அந்த இடத்துல சண்டை போட விட்டுக்குவாங்க. அதில் யாராவது ஒருத்தர் தான் வின்னர். அப்படியே அங்கே இருக்கிற பசங்க எல்லாரும் யாராவது பொண்ணுங்க வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க அந்த காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் 2 பேருமே வந்து பசங்க, 3வது ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்பாங்களா. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. அப்படியே அவங்க எல்லாரும் சொல்லுவது ஆரம்பிச்சானுங்க. அப்படியே வந்து ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் அட்டாக் பண்ணதுக்கு வருவான். அந்த பொண்ணோட அழகை பார்த்துட்டு அவளை அட்டாக் பண்ண முடியாமல் போயிடுவான். இன்னொருத்த வந்து அட்டாக் பண்ண வரான். அந்த பொண்ணு கேட்குறான், நீங்கள் அட்டாக் பண்ண போறீங்கன்னு. டக்குன்னு அவன் பக்கத்தில் வந்து நான் அடிச்சிடறான். அவன் கேட்குறான், என்னடா அட்டாக் பண்ணுன்னு. அப்போ இவன் சொல்கிறான், அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருந்தாடா, அதான் அவளை அடிக்க முடியாமல் ஒன்று அடிச்சிட்டேன்னு. அப்போ இவனுங்க 2 பேரும் இந்த இடத்துல மாறி மாறி அடிச்சுக்க ஆரம்பிச்சிடறானுங்க. கண்டிப்பாக எல்லாருமே இந்த எபிசோட பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்ல வந்து சொல்லிட்டு போயிருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா அதை சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் நோட்டிஃபிகேஷனை அதில் போட்டு வச்சுங்க. ஏன்னா அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோமே உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனாக காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.